ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க எடுத்தது அரிசியை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இடியாப்பம் மாவை நம்ம வேக வைக்காமல் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்படி செய்வேன்றது தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கு நான் 1 கிலோ ரேஷன் பச்சரிசி எடுத்து இதை மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் இல்லையா? அதனால் முதல்ல கல்லுலாம் இருக்கான்னு பார்த்துட்டு நான் ஒரு 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரணமாக இடியாப்பம் மாவு இதை மாதிரி ஊற வச்சுட்டு அப்புறம் தண்ணியை வடிகட்டி நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அப்புறம் அவிச்சு காய வச்சு அப்புறம் அது உண்டையாக இருக்கும், அதை ஜலிச்சு நம்ம அப்புறம் தான் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? இதை மாதிரிலாம் செய்யாமல் எப்படி ஈஸியாக செய்யலாம், அதுக்கே நாள்பட கெட்டு போகாமே இருக்கும் இந்த டைப்பில் செஞ்சால். அதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 4 டைம்ஸ் நான் நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ தூசி எதுவுமே இல்லாமல் நல்லாவே இருக்குது, க்ளீனாக இருக்குது. இப்போ பாருங்கள், தண்ணி இந்த அளவு க்ளீன் பண்ணி நம்ம ஊறது முன்னாடியே இந்த அளவு க்ளீன் பண்ணி நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் கழித்து ஊறும்போது அரிசி நமக்கு நல்லாவே ஊறி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஒரு இது இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அரிசி நமக்கு ஊறிடுச்சா? இப்போ இது என்ன பண்ணணும், நம்ம சாதம் வடிப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த தண்ணியை ஃபுல்லாக அரிசி இறங்காமல் நம்ம வடிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது வடிகட்டி இருக்குது அரிசி இறங்காமனா நீங்கள் அதை மாதிரி செஞ்சுருங்க. ஆனால் நான் எப்படி செய்வேன் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணால் இப்போ சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சிட்டோம்னா இப்போ அந்த தண்ணி ஃபுல்லாகவே இறங்கியிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். திரும்பி உங்களுக்கு இடியாப்பமும் ரொம்ப சாஃப்டாக நல்லாவே இருக்கும். நான் எப்பயுமே இப்படி தான் செய்வேன், அதுதான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லாவே நமக்கு வடிஞ்சிடுச்சு. அதுக்குள்ளே பாருங்கள், இப்போ நான் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதை மாதிரி கொதிக்குது. அதுக்குள்ளே இங்கே நமக்கு தண்ணி வடிஞ்சு நமக்கு வந்துடுச்சு. தண்ணி நம்ம இதில் இப்போ நம்ம தண்ணியை ஊற்ற போகிறோம். ஊற்றும்போது தண்ணி நல்லா கொதித்த பதத்தில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்பவே முக்கியம். லைட்டாக சுட்டாலாம் சரி வராது. இப்போ பாருங்கள், நமக்கு அரிசி ஊறி நான் வடித்து வச்சுட்டேன். இப்போ தண்ணி நமக்கு கொதிச்சிருக்கா? இப்போ எடுத்து அதில் நம்ம ஊற்ற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு சாதம் மாதிரி வேகவும் நம்ம விடக்கூடாது. பாருங்கள், நல்லாவே சூடாக இருக்கா, என்னால் ஊற்றவே முடியல. பாருங்கள், இந்த அளவு நல்லாவே சூடாக இருக்கட்டும். அது மூழ்கிற அளவு ஃபுல்லாக தண்ணியை அந்த கொதிச்ச தண்ணியை ஊற்றிட்டு ஃபுல்லாக சைடில் ஒட்டிகிட்ருக்க அரிசியெல்லாம் நீங்கள் வடித்து அதை உள்ளே விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. நல்லாவே சாதம் போல் வெந்தும் வரக்கூடாது, அதே சமயம் நமக்கு அரிசியாகவும் இருக்கக்கூடாது. அதை மாதிரி நம்ம ஒரு தடவை 2 தடவை எடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு சாதம் அதெல்லாம் வெந்திருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் விட்டுட்டா தான் அது வெந்திருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு இதை எடுத்து பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நமக்கு இருக்கலாம் போல தான் இருக்குது. அதனால் நான் ஒரு 15 நிமிஷம் அந்த தண்ணியிலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நமக்கு அரிசி நல்லா வெந்து போயிருக்கும். அதான் சாதம் போலையும் இருக்காது. ஆனால் லைட்டாக ஒரு குழகுழப்பு தன்மை அந்த அரிசியில் இருக்குது நமக்கு. இப்போ பாருங்கள், இதை மாதிரி ஆயிடுச்சா? இப்போ நம்ம முன்னாடி போலையே இப்போ பாருங்கள், இப்போ ஒரு தடவை திரும்பி ஒரு 5 நிமிஷம் நான் விட்டுருந்தேன் இல்லையா? அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ முன்னாடி மாதிரி இப்போ நம்ம எடுத்து சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வடிச்சிட்டு நம்ம வெயிலில் காய வைக்க வேண்டியதான். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இது நம்ம மிஷினில் திரும்பி அவிச்சு காய வச்சு அந்த உண்டை பால்க்குமா அதை நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சு அப்புறம் சலிப்போம். அப்புறம் அதை மாதிரிலாம் எதுவுமே இதில் வேலை இல்லை. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சாதம் வடிக்கிறேன் போல் இப்போ திரும்பி நான் வடிச்சிட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், லைட்டாக தட்டில் பாருங்கள், லைட்டாக ஒரு குழகுழப்பு தன்மை இருக்கும். அதே சமயம் சாதமாகவும் வேகக்கூடாது. அதுதான் இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது. இப்போ இதை எடுத்துன்னு போய் நம்ம வெயிலில் கொட்டி காய வச்சிட வேண்டியதுதான். காய வச்சு இப்போ நம்ம கொட்டினா ஒரு நாள் காய்ஞ்சதுன்னா நம்ம மறுநாள் மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு அப்படியே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுநாளும் காய வைக்கலாம். இப்போ இதை நான் காய வச்சுருக்கேன் பாருங்களேன். இது மாதிரி நான் காய வச்சுட்டு நான் கொஞ்சம் திட்டமான நிழலில் காய வச்சதால் நான் 2 நாள் காய வச்சேன். காய வச்சுட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம தேவைப்படும்போது எப்பயும் போல் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு உப்பு போட்டுட்டு சுடு தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றி நம்ம இடியாப்பமாக புழியலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே நான் வெயிலில் காய வச்சுட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நான் கொஞ்சம் தானே இருக்குன்னு சொல்லிட்டு மிக்சியிலே தான் பொடி பண்ணேன். உங்களால் மிக்சியில் பொடி பண்ண முடியும். ஆனால் நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாலாம் வராது மிக்சியில் அரைக்கும் போது. இப்போ பாருங்கள், ஒட்டிகிட்டு இருந்தா 2 நாள் காஞ்சிருச்சு. இதை மாதிரி நீங்கள் கையால் தூக்கிட்டு அந்த அரிசியெல்லாம் ஒன்றை போல் ஆக்கிட்டு நான் மிக்சி ஜாரில் போட்டு தான் பொடிச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். ஆனால் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் பொடி பண்ணும்போது அந்த அளவு நமக்கு மாவு சாஃப்டாக வராது, கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக தெரியும். அதனால் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிறது தான் நல்லது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் ஜல்லடையில் போட்டு நான் ஜலிச்சு எடுத்துக்கும் போது நமக்கு அந்த கொஞ்சம் குறகுறன்னு இருக்கும் இல்லையா? அதை நம்ம திரும்பி ஓட்டி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு நான் என்ன ஈஸியான மெத்தட்னு சொல்லிட்டு திரும்பி வேலை வாங்குதுன்னு யோசிக்காதீங்க. அதுதான் நீங்கள் அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா இது மாதிரி ஜலிக்கிற வேலை எதுவுமே இருக்காது. நீங்கள் அப்படியே கொட்டி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த அளவு வந்துச்சு. நான் இந்த பேப்பரில் போட்டு ஜலிச்சுட்டு இப்போ இதில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இடியாப்ப மாவு எப்படி வருதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அடுத்தடுத்து எனக்கு வீடியோ கொடுக்கறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.